வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? சொன்னதை செய்த அண்ணாமலை அப்படிங்கிறது முதல் டாபிக். டெல்லியில் அண்ணாமலை மாஸ் காட்டியிருக்காரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மதுரை அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படின்னு மக்கள் போராட்டம் நடத்தினாங்களே, அந்த போராட்ட காலத்துக்கு அண்ணாமலை போயிருந்தார். போய் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் போராடக்கூடிய சில பேரை நான் வந்து சென்னை கூட்டிகிட்டு போகிறேன். சென்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி வர இருக்காரு. உங்கள் முன்னாடியே அவர் சொல்லுவார் பாருங்க, மதுரை டங்ஸ்டன் திட்டம் ரத்து அப்படிங்கிற இதை சென்ட்ரல் மினிஸ்டரே வாயால் சொல்லுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. பொங்கலை தைரியமாக செலிப்ரேட் பண்ணுங்க, கொண்டாட தயாராகுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. ஆனால் சென்ட்ரல் மினிஸ்டர்னால சென்னை வர முடியலை. அவர் ஃபாரின் ட்ரிப் போனார். அரசு பணிக்காக ஃபாரின் ட்ரிப் போயிட்டு முந்தானேத்து தான் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்திருந்தார். அண்ணாமலை சொல்ல காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா 8 பேரை, போராடிய விவசாயிகள் 8 பேரை டெல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. டெல்லி கூட்டிகிட்டு போய் சென்ட்ரல் மினிஸ்டரை சந்திக்க வச்சிருக்காரு. இந்த சந்திப்பின் போது தாமும் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையும் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சந்திப்பில் மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் அஃபிஷியலாக மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் நிறைவேற்றப்படாது அப்படிங்கிற உத்தரவை சொல்லியிருக்காரு. வராதுங்க, மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராதுங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டர் இப்போ சொன்னதாக செய்திகள் வருது. ஸோ அப்போ அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ணாமலை யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு அரசு பொறுப்புலையும் கிடையாது. அரசு பொறுப்பில் இல்லாமையே எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருக்காருன்னு பாருங்கள். இப்படி தான் மோடிக்கு கடிதம் எழுதி சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கீடு செய்ய அண்ணாமலை காரணமாக இருக்கார். இது மாதிரி இருந்த இடத்துல இருந்தே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பவரில் அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கோயம்புத்தூர் மக்களை நினச்சா தான் பாவமாக இருக்குது. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு மனிதரை எம்பி ஆக்காமல் விட்டுட்டீங்களே, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பொறுப்பில் இல்லாமையே இவ்வளோ படுறாரு அப்படின்னா எம்பி ஆக்கியிருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, கிஷன் ரெட்டி அவர்கள் தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரி. ஸோ இந்த சந்திப்பின் போது, டெல்லி பயணத்தின் போது நெக்ஸ்ட்டு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் எலெக்ஷன் குறித்தும் ஆலோசனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? ஈராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. குழந்தைகள் திருமண சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. புதிய சட்டப்படி இனி 9 வயது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சியா பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, அவங்க 9 வயது குழந்தைகளுக்கு அவங்க திருமணம் செஞ்சு வைக்கலாம், 9 வயதுக்கு மேலே அவங்க திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னும், இதே சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகள் 15 வயது தாண்டுது அப்படின்னா திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 9 வயசில் திருமணமா? என்னங்க சொல்கிறீங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டு மொத்தமாக நிறைய பேர் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பயங்கரமாக தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2023 ஈராக்கில் 28% குழந்தைகள் திருமணத்தை நோக்கி தள்ளப்பட்டிருப்பதாக ஐநா வேதனைப்படுறாங்க. 28% குழந்தைகள் திருமணம் நோக்கி தள்ளப்பட்டிருக்காங்க 2023 அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இது மாதிரியான செய்திகளை பார்த்துட்டு பெண் போராளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏன் யாரும் கொந்தளிக்க மாட்டீங்க? ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் நடக்குது. தாலிபான் கவர்மெண்ட் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு அட்ராசிட்டியில் ஈடுபடுறாங்க. படிக்கக்கூடாது, மருத்துவம் பார்க்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈராக்கில் பாருங்கள், குழந்தைகளுடைய திருமண வயதை 9ஆக குறைச்சிருக்காங்க. பெண்களுடைய திருமண வயதை 9ஆக குறைச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுரம் இது. இதை எதிர்த்து ஏன் வந்து பேசலை, இன்னும் பெண் போராளிகள்லாம் ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோன்னா, சைஃப் அலி கான் இருக்காருல்ல நடிகர், சமீபத்தில் மர்ம நபர் ஒருத்தர் அவரை குத்திவிட்டாரு, கத்தியால் குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சுல. கடைசியில் யார் அந்த மர்ம நபர் அப்படின்னா, பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே இருந்தவரான். விஜய்தாஸ் அப்படிங்கிற பேரில் ஊரை ஏமாத்திட்டு சுற்றி இருந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷிலேருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, சைஃப் அலி கானுடைய 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து மத்திய அரசாங்கம் போகுது, மத்திய அரசாங்கம் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை பார்க்க முடியுது. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தெரியாமையே சில பேர் மோடி அரசாங்கத்துடைய அடக்குமுறை இது, 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவு போட்டுக்கிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, எதிரி சொத்து சட்டத்தின் கீழே தான் இந்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு போக போகுது. அது என்னப்பா எதிரி சொத்து சட்டம்? 1968 இந்த சட்டம் வந்து போடப்பட்டுச்சு. 1947 காலகட்டத்தில்
அதாவது இந்த பார்ட்டிஷன் காலம் இருக்கு பார்த்தீங்களா, பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சுல, இந்த பிரிவினைக்கு பிறகு இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்தியா வேண்டாம் எங்கள் நாடு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு போனவங்களுடைய சொத்துக்கள் இந்தியாவில் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த சொத்துக்கள்லாம் எதிரிகளுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து அதை மத்திய அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் எதிரி சொத்து சட்டம். 1968 இந்த சட்டம் போடப்படுது. 1968 யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தது? இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் தான் எதிரி சொத்து சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது. அந்த சட்டத்தின் கீழே தான் இப்போது சைஃப் அலிகானுடைய 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மத்திய அரசாங்கம் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சைஃப் அலிகானுடைய மூதாதையர்கள் இருக்காங்களே, அவங்க எங்கே பாகிஸ்தானில் குடியேறிட்டாங்க. அப்போ எதிரி சொத்து சட்டத்தின் கீழே அந்த மதிப்பு, அந்த சொத்துக்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறது தானே ரூலு. ஸோ அதுபடி தான் இப்போ வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து கோர்ட்டு ஆர்டர்லாம் இருக்குது. சைஃப் அலிகானுடைய அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் வந்து எடுத்துக்கிறத எதிர்த்து கோர்ட்டில் கேஸெல்லாம் வந்து போட்டாங்க. ஃபஸ்ட்டு கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில், ஏன்னா அந்த சொத்துக்கள் இந்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள்லாம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மத்திய பிரதேச ஹைகோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இடைக்கால தடை விதிக்கிறாங்க. எதுக்கு? இந்த சொத்துக்களை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த கேஸ் வந்து நடக்குது. கடைசியில் கடந்த டிசம்பர் மாதம் தீர்ப்பு வந்துச்சு. மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடைக்கால தடையை வந்து கேன்சல் பண்ணுறாரு. ஸோ இதன்படி தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேல்முறையீடு செய்வதற்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு சைஃப் அலிகான் தரப்புக்கிட்ட. இன்னும் ஆனால் சைஃப் அலிகான் தரப்பு வந்து மேல்முறையீடு செய்யலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மேல்முறையீடு செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா எதிரி சொத்து சட்டத்தின் கீழே தான் இது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரூல் படி தான் அந்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்க. அதனால் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லாது அப்படிங்கிறதுனால இன்னும் மேல்முறையீடு பண்ணலை சைஃப் அலிகானுடைய தரப்பு. ஸோ இதுதான் பின்னணி. 1968 போடப்பட்ட எதிரி சொத்து சட்டத்தின் கீழே தான் இப்போ இந்த நடவடிக்கை. 2016 மத்திய அரசாங்கம் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாகிஸ்தானுக்கு குடியேறி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்துல, எதிரி சொத்துல வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எதிரி சொத்து சட்டம் 1968 அவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்துல, எதிரி சொத்துல இடம் கிடையாது அப்படின்னு 2016 மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த சட்டம். இதன் அடிப்படையில் இப்போ 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக போகுது அப்படிங்கிறதா இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். இந்த டாபிக்ஸ் 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.